ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண அத்தியான மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சலி சலாகே சக்ஷுர்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரமே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதமேன பூதலே ஸ்வயம் ரூபகதாமஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவம் ச ஸ்ரீரூபம் சாக்ரஜிதம் சகன ரக்நாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சகன லலிதா ஸ்ரீ ஷாகான் விதாம்ச हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिकान्त राधा कान्त नमोस्तुते तप्त काञ्चन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायस अवतरेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पुंगुं लङ्घाय दिग्रं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। हरे कृष्णा। भागवत प्रार्थना याराद पढ़ी माताजी। படிக்கிறேன் படிக்கட்டுங்களா? पढ़ेंगे माताजी। சர்வ வேதை சத்வலா சர்வ சித்தாந்த ரத்னே சர்வ லோகத்ருதா சர்வ பாகவத பிராணோ ஸ்ரீமத் பாகவத பிரபு கல்வதோத்யாத்யாய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம வஷாட்சராயதே சர்வதா சர்வ சேவாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதே மத்தேக பந்தோ மத்சங்கின் மத் குரு மன் மகாதன மத் நிஸ்தாரக மத் காக்கிய மதானந்த நமஸ்துதே அசாது சாதுதா இன் அதினோச்சதாகரா ஆனாமுன் காசிமா பிரேமனா கண்டேஸ்புரோ. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களும் அறிந்திருக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களில் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவ முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவன் உயிர்மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் நிலை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் என்றும் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்களில் தூய பக்தி தொண்டை படுகிறது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓம் ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்ற புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்காக தூய பக்தி தொண்டுடன் எப்போதும் என் இதயத்தும் தொண்டையும் தோன்றுவீராக. ஓம் தஸ்ஸத். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा। थैंक यू माताजी। தேங்க்யூ மாதாஜி. हरे कृष्णा। எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க। இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 22வது அத்தியாயம் ஸ்லோகம் 34. மாதாஜி நேத்து என்ன எவ்வளவு வரைக்கும் படிச்சீங்க? மாதாஜி 5ல இருந்து வந்து 33 மாதாஜி. ஓகே, 34 எடுக்கிறேன் நான் இன்னைக்கு. ஓகே தானே? படிங்க மாதாஜி. சோ அறியாமை கடலை கடக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பௌதீக குணங்களோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த தற்காலிக இன்பம் அளிக்கும் செயல்கள், அறம் பொருள் இன்பம் அப்படிங்கறதெல்லாம், அப்போ விடுதலை அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே விரும்பணும். அப்ப முக்குணங்கள், இந்த ரஜோகுணம் தமோ குணம் எல்லாம் நம்ம எதை வழிநோக்கி செல்லுது அப்படின்னா இன்பத்தை அடைவதற்கு, இந்த புலனின்பத்தை அடையறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் அந்த ரஜோகுணம் தமோ குணம் எல்லாம். அதனால எப்பொழுதுமே பக்தர்கள் 3 குணங்களில் உயர்ந்த சத்துவ குணத்தையாவது
அடைந்தோம் என்றால் நம்ம பிராமணத்தன்மையை அடைவோம். சோ பிராமணத்தன்மை அடைந்தால் மட்டுமே நாம் உயர்ந்த வைஷ்ணவர்களாகவும் ஆக முடியும். சோ சத்துவ குணத்தை அடையாமல் நாம சுத்த சத்துவ குணத்தை அடைய முடியாது. சோ சத்துவ குணத்தை அடையிறதுக்காக நாம முயற்சி பண்றோம் எப்பவுமே. அதனாலதான் நம்ம பகவத்கீதை படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, பக்தர்கள் சங்கம் எடுப்பது, அதெல்லாமே நம்மளுக்கு எதைய ஊக்குவிக்குது அப்படின்னா சத்துவ குணத்தை அடைவதற்காக. எப்பொழுதுமே பகவானை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பது நம்மளுக்கு தூய்மைப்படுத்தும் செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க குண்டீச்சா கோயில் கிளீன் பண்றது நம்ம அந்த லீலையை பார்த்தோம். சைத்தன்ய மகாபிரபு அந்த கோயில பல முறை தண்ணி ஊத்தி ஊத்தி கழுவுறாரு. அது போல நம்ம இதயத்தில் உள்ள அழுக்கை எடுக்கணும்னா பல பல நாமங்கள், பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு அவரது நாமம் ரூபம் புகழ் லீலைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறப்பதான் நம் இதயத்தில் இருக்கிற உணர்வு சுத்தமாகும். சுத்தமாகிறது அப்படிங்கிறதுனா உடனே சீமத்தை எடுத்து அடிச்சு வீட்டை சுத்தம் பண்றாப்புல கிடையாது. சோ இது எப்படி சூட்சுமமான முறையில சுத்தம் பண்றது அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இத பௌதிகமா நினைக்க கூடாது, வெளிப்புற செயலாக நினைக்க கூடாது. ஆன்மீகம்னாலே நாம எல்லாமே சூட்சுமமான விஷயங்களை உணர்ந்து கொள்ளத்தான் நாம படிக்கிறோம். இது வெளிப்புறமா நீங்க தெரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்கு இது நுட்பமான அறிவு தேவை. சாதாரண அறிவுனால இதை புரிஞ்சுக்கவே முடியாது. சாதாரண அறிவு அப்படிங்கிறது நீங்க பாட புத்தகங்கள்ல படிக்கலாம், மக்கப் பண்ணிக்கலாம், அதை வாமிட் எடுக்கலாம். இந்த சூட்சுமமான அறிவை புரிஞ்சுக்கிறதுனா நாம தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி தேக்ஞானம் ஞானினஸ் தத்துவ தர்ஷனக. அப்போ இந்த அறிவை நாம உணர்ந்துக்கிறதுக்கு நாம அடக்கமாகவும் பணிவுடனும் இருக்கணும். அப்போ இந்த அறிவை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டா போதுமா, எனக்கு எல்லாமே தெரியுது அப்படிங்கிற ஒரு அகங்காரம் நம்ம கிட்ட வந்துடவே கூடாது. அந்த அகங்காரம் என்ன பண்ணுனா நம்ம மறுபடியும் பகவான் என்ன பண்ணுவார், நம்மள ஒரு தட்டு தட்டுவார். சோ நீ சேகரிக்கணுமா, நீ வேணா ஞானி ஆயிக்கோ, ஆனா என்கிட்ட நீ நெருங்க முடியாதுன்னு தள்ளி வச்சிருவார். எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கும் பிரச்சனை தான், தெரியாதவங்களுக்கும் பிரச்சனை தான். ஆனா இங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த நூலிலை கேப்ல கண்டிப்பா மாயா என்ன பண்ணும், நம்மள அடிச்சு குப்புற தள்ளிரும். சோ நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால நம்ம பெரிய ஞானி, நம்ம பக்தர்ன்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா பக்தருக்கும் ஞானிக்கும் ரொம்ப இடைவெளி இருக்கு. சோ இந்த 4 கொள்கைகளும், அதாவது தர்ம அர்த்த காம மோட்ச, இது சமய நெறிக்கு ஏற்றாற்போல வாழ்வும், சமுதாயத்தில் தனக்கிரும் நிலைமைக்கு ஏற்றவாறு பொருள் ஈட்டவும், புலன்களை ஒழுங்குமுறைக்கு தக்கவாறு பொருட்களை அனுபவிக்கவும், இந்த பற்றுக்களில் இருந்து நீக்கி விடுதலையின் பாதையில் முன்னேறவும் அனுமதிக்குது. தர்ம அப்படின்னா ஒரு சமயத்தை பின்பற்றுவது, அர்த்த அப்படின்னா அதன் பிரகாரம் நாம பொருள் ஈட்டுவது, அந்த பொருளை காம அடுத்தது தர்ம அர்த்த காம. காம அப்படின்னா அதை அனுபவிக்கிறது. ஆனா இதுக்கு எல்லாமே ஒரு எல்லை கோடு இருக்கு, பவுண்டரி. அதை தாண்டவே கூடாது. அதுக்குத்தான் நம்மளுக்கு வேதங்களோட சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ வேதத்தின் சட்டங்கள் நம்மளுக்கு எப்படி, இதை நாம எப்படியோ வந்துட்டோம் அனுபவிக்கணுங்கிற ஆசையில. ஆனா பகவான் நம்மளுக்கு நீ அனுபவிக்கவே கூடாது, என்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கணும்னு முதல்ல எடுத்தோன்னா கண்டிஷன் போட மாட்டார், விட்டு பிடிப்பார் நம்மளெல்லாம். எப்படி விட்டு பிடிக்கிறாருன்னா மாயாவை வச்சு கடைசியில அவர் பிடிக்கிறாரு. பிடிக்கிறது மட்டும்தான் அவரு, இடையில விடுறது யாருகிட்ட, மாயா கிட்ட. சோ மாயா நம்மள ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி எங்க எல்லைக்குள்ள இதுதான் இருக்கணும், நீ சாப்பிடு, கண்டதெல்லாம் சாப்பிடு, ஆனா இந்த எல்லைக்கு விட்டு போனேன்னா அந்த குச்சி வச்சிருப்பாங்க, அந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறவங்க அந்த குச்சியில அடிப்பாங்க, அந்த பக்கம் போகாத, எங்க வா, லைன்குள்ள வா, லைன்குள்ள வான்னு. அது போல இந்த பௌதிக உலகத்துல நீங்க என்னதான் அனுபவிக்கணும் விரும்பினாலும் ஒரு எல்லை மீறி அனுபவிச்சீங்கன்னா அவ்வளவுதான், மாயாவோட தடி பெருசாயிட்டே போயிரும், அதனோட பனிஷ்மெண்ட் அதிகமாயிட்டே போயிரும். சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோ ஒருவன் சமய நெறிகள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து புலன் நுகர்ச்சிக்காகவும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லவே இல்லை. எந்த ஒரு வேதத்திலையும் இதிகாசங்கள்லயும் புராணங்கள்லயும் உபனிஷங்கள்லயும் அப்படி சொல்லவே கிடையாது. ஆனா இந்த கால மனுஷங்கள்லாம் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. அதெல்லாம் தூர வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறது எப்படி, யாரை ஏமாத்தலாம், இன்னைக்கு எத்தனை வசூல் பண்ணலாம் அப்படின்னு. அது மாதிரி இறைச்சி கடைகள், அதன் மூலமா சம்பாதிக்கிறாங்க, மது மூலமா சம்பாதிக்கிறாங்க, மாமிசம் விபச்சாரம் மூலமா. சோ
சோ உடல் இன்பம் அப்படிங்கிறது திருமணத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வேதங்கள்ல அனுமதிச்சிருக்காங்க. அப்ப விபச்சாரங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. மது மாது சூது இதெல்லாம். இப்ப நம்ம செயல்கள் எல்லாம் விடுதலைக்கான பௌதீக வாழ்வின் கோரப்புடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட தான் இருக்கணும். எல்லாருக்குமே குறிக்கோள் என்னன்னு கேட்டா, நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும் அப்படிம்பாங்க. சாகும்போது அதெல்லாம் எதுக்கு ஆகும்? நான் எங்க போறேன்னு கேட்டா தெரியாது. சோ ஒரு ஆத்மா எங்க போகுது, மறுபிறவி இருக்கா, நான் அடுத்த பிறவியில என்ன பண்ணுவேன், ஒண்ணும் தெரியாது. ஆனா குறிக்கோள்னா ஒரு சிற்றின்ப வாழ்க்கை, விட்டில் பூச்சி வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதுக்காக அலையிறாங்க மனிதர்கள். ஸோ மதுக்கடைய திறந்து வச்சிருக்கிறாங்க, கடத்தல் பண்றாங்க, எல்லாம் இந்த அரசாங்கமானது அதுக்கு அது அனுமதிக்குது. அப்ப அந்த கோதுமை பால் இதுக்கெல்லாம் உரிமை பெற வேண்டியது இல்லைன்னு அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு அதுக்கும் உரிமை பெறணும். சோ வேத முறையில் புலனுகர்ச்சிங்கிறது திட்டமிட்ட ஒன்றாக விளங்குவதால் அதற்குரிய வழியில் பொருள் சம்பாதித்து புலனுகர அனுபவிக்கிறங்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வேத கால நாகரிகம், வேதங்கள் அங்க கட்டாயமாக கடைபிடிக்கப்பட்டது. அதுதான் வேத கால நாகரிகம். அங்கெல்லாம் ஆரியர்கள் இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் அநாகரிகர்கள் இருக்கிறாங்க. அநாகரிகம் நாகரிகன்ற பெயர்ல அவங்களா ஒரு பொருளுரை அவங்களா எழுதிக்கிட்டாங்க. வேதத்துக்கு உண்மையான பொருளுரை என்னவோ அதை கடைபிடிக்காம அவங்கவுங்களுக்கு ஒரு வேதத்தை உருவாக்கிட்டாங்க. வேதம் என்பது அவங்கவுங்க உருவாக்குவதல்ல. இந்தியாவுக்கு சட்டத்தை எப்படி இந்திய கவர்மெண்ட் தான் உருவாக்குச்சு. அவங்கவுங்க ஒவ்வொரு சட்டத்தை உருவாக்கிக்கிட்டு, நான் இப்படி நடக்கலாம், அப்படி நடக்கலாம், நான் வீட்டை எங்க வேணா கட்டிக்கலாம் அப்படின்லாம் கட்ட முடியாது. நம்ம அதுக்கு வாங்கணும், அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த சட்டப்படி எல்லாம் பண்ணினாதான் அது நம்மளுக்கு உரிமையாகும். அது போல வேதத்தின் சட்டத்தை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இங்க மனிதர்களா இருக்க முடியும். இல்லைன்னா அடுத்த பிறவியில மனிதர்களுக்கு கூட நம்மளுக்கு உடம்பு கொடுக்கப்படாது. அப்ப நம்ம விலங்குகளாக ஒரு உடம்பு கொடுக்கப்படும். ஏன்னா நான் சட்டத்தை பின்பற்றவில்லை, எதையும் மதிக்காம நடந்துகிட்டேன். அதனால சோ ஒருவன் சாஸ்திரங்கள் அல்லது குருவின் வழிகாட்டுதல் கீழ் வாழ்வதால் அவன் உடல் சார்ந்த இன்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதோடு விடுதலை பாதையில் முன்னேறவும் முடிகிறது. விடுதலை பாதையில நீ முழுசா ஈடுபடலினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு முன்னேற்றமாவது இருக்கும். அடுத்த பிறவியில மேல மேல டெவலப் ஆகலாம். இப்ப 4 படி ஏறிட்ட, அடுத்த பிறவியில 8 படி ஏறலாம். அதுக்கு அடுத்த பிறவியில முழுசாவே கடவுளை அடையலாம். ஆனா இந்த பிறவியிலே ஒருவன் அடைய முடியும். அதுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இந்த 50 வயசுலதான் பக்தி எடுத்திருக்கேன், என்னால முடியுமா, சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. தீவிரேன பக்தி யோகேன, யாரெல்லாம் தீவிரமா பக்தி பண்றோமோ அவங்க இந்த பிறவியிலேயே போயிடலாம். குறிக்கோள் பாதையில மட்டும் நீங்க விலகக்கூடாது. அல்ப விஷயங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒரே பாதை, ஒரே நோக்கு. மனசுல அவங்க இதை பண்ணாங்க, இவங்க எதை பண்ணாங்க, அதெல்லாம் நாம போட்டு மனசுல போட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா தடங்கல்கள் நிறைய வரும். நாமளே நம்மளுக்கு தடங்கல் பண்ணிக்கிறோம், வலை விரிச்சுக்கிறோம். அதுக்குள்ள போய் சிக்கிட்டு அதை வலையிலிருந்து விடுபடுறதுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணணும். அப்புறம் மறுபடியும் அடுத்த வலையில போய் விழுவோம். இப்படியே பல வலைகள் நம்மளுக்கு மாயா விரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள போய் விழாம பகவான் போட்ட பாதையில நம்ம போயிட்டே இருக்கணும். இது ஸ்லோகம் 35. தத்ராபி மோக்ஷ ஏ பார்த்த ஆத்யாந்தி கதயேஷ்யதே திரைவர்க்யோ அர்த்தோ யதோ நித்யம் கிராந்த பய சம்யுதக. இந்நான்கு கொள்கையில், அதாவது சமயம், அறம், பொருள், இன்பம், வீடு பேறு, அதாவது சமயம், பொருள் வளம், புலனுகர்ச்சி, விடுதலை, இதுல மட்டும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற மூன்றும் இயற்கை. விடுதலை ஒன்றை மட்டும் தீவிரமா எடுத்துக்கணும். மற்ற மூன்றையும் இயற்கையின் விளக்க ஒண்ணா சட்டமான மரணத்திற்கு ஆட்படுபவைகளாகும். சோ இங்க கலியுகத்துல நீங்க நிதானமா போலாம். அறம், பொருள், இன்பம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதுலயே மரணம் வந்துடும். அப்புறம் வீடு பேருங்கறக்கு நினைக்கிறக்கே நேரம் இருக்காது. ஏன்னா ஆயுர் ஹரதி வைபும்சாம் உத்யன் அஸ்தௌச்ச என் அச்சௌ. எப்படி சூரியன் உதயமாகிறது, மீண்டும் மறைகிறது, உதயமாகிறது, மறைகிறது. நம்மளுக்கு என்னமோ இது விளையாட்டா தோணும். ஆனா காலம் அவ்வளவு சீக்கிரமா உருண்டோடிட்டே இருக்கு. நம்ம பேச்சு வழக்குல பார்த்திருப்போம், இன்னைக்குதானே பிறந்த மாதிரி இருந்தது, இன்னைக்குதான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்தது, அட இப்பதான் காலேஜ் முடிச்ச மாதிரி இருந்தது, அட இப்பதான் கல்யாணமான மாதிரி இருந்தது.
சோ காலங்கள் வெகு விரைவாக உருண்டோடிட்டு இருக்கு. அப்ப நீங்க அறம் பொருள் இன்பம்னு போயிட்டு இருந்தீங்கன்னா மரணம் எப்ப வேணா வரும். இளமையிலும் வரும், சிறு வயதிலும் வரும், முதுமையிலும் வரும், இல்ல அதுக்கு இடைப்பட்ட நாள்ல இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ அடுத்த வருடமோ. இப்ப நம்மளையெல்லாம் எதிர்க்க தயார் பண்ணணும் அப்படின்னா வீடு பேரு டைரக்டாவே வந்துருங்க. சில பிரபுபாதர் சொல்றாரு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஏன்னா அது மரணத்திற்கு ஆட்பட்டவை. அப்ப அதுல அக்கறையா இருக்கணும் நாம. அப்போ ஸ்ரீ சூத கோஸ்வாமி சொல்றார், ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆரம்பத்தில் அதை அறிவுறுத்துறார். சமய நெறிகள் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டவை அல்ல. ஏனெனில் நாம் பொருள் வேண்டிய கோவில் அல்லது கிறிஸ்தவ தேவாலயம் அல்லது மற்றும் கடவுளிடம் செல்கிறோம். காரணம் புலனுகர்ச்சியில் நமக்கு அத்தனை ஈடுபாடு. முதல்ல எல்லாம் எப்படி கோயிலுக்கு போவோம் அப்படின்னா, எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு கஷ்டமா இருக்கு, அதையெல்லாம் சரி பண்ணித்தாங்க அப்படிங்கறக்காக போவோம். அப்புறம் பொருளாதார வளம் அப்படிங்கிறது புலனுகர்ச்சிக்கானது கிடையாது. எல்லாவற்றையும் விடுதலை பெறுவதற்காக நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட பொருளாதார வசதி இருக்கா, அளவுக்கு மீறி இருக்கா, ஏன்னா நம்மளுக்கு வீடு உணவு உடை இது ரொம்ப முக்கியம். ஆனா அதிகமா இருக்கிறப்ப என்ன பண்ணணும், அதை பகவானுக்காக நாம் அதையே செலவு பண்ணணும். அதனால அந்த முதல் மூன்றும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பௌதிகமானது, தர்ம அர்த்த காம. அதனால அதுல அதிகமா நாம அறிவை செலுத்தக்கூடாது. வங்கியில கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்தும் ஏராளமான பொருட்களையும் சொத்துக்களையும் இந்த வாழ்க்கையில் வைத்திருந்தா கூட எல்லாருக்குமே மரணம் அப்படிங்கிறதோட அது முடிவடைஞ்சிடுது. ஏன்னா மரணம் அகம் காலோஸ்மி அப்படின்னு பகவத்கீதையில பகவானே சொல்றாரு, நான் மரண உருவில் வருகிறேன். ஏன்னா பகவான் எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. இப்படி முட்டாள்தனத்தினால் இதை நாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வது கிடையாது. நிறைய பேர் மரணத்தை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா இந்த மூணும் இருக்கு பாருங்க, தர்ம அர்த்த காம, அது நம்மள அந்த மரணத்திடம் எடுத்து செல்லுவது. ஏன்னா அந்த தர்மம் அப்படிங்கிற புண்ணிய செயல்களால் நாம் சொர்க்கத்தை அடையலாம். அங்கேயும் கூட நம்மளுக்கு இந்த 4 வகை துன்பம் இருக்கு. ஜென்ம மிருத்து ஜரா வியாதி அப்படிங்கிற பிறப்பு இறப்பு மூப்பு பிணி. அதனால அது நம்மளை காக்காது. அப்ப இந்த பொருள் இது திரைவர்க்கிய அப்படின்னு சொல்லப்படுது. சமயம், பொருள் வளம், புலன் நுகர்ச்சி இதையெல்லாம் நாம் தியாகம் செய்து விட வேண்டும். ஆனால் விடுதலைக்குரிய காரணத்தை எப்பவுமே தியாகம் செய்யக்கூடாது. ஏன்னா பகவத்கீதையில சொல்லப்படுது, தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமா மேதிசோ அர்ஜுன. ஏன்னா இந்த உடலை விட்ட பிறகு மற்றொரு பூத உடல் நாம ஒத்துக்கொள்ளாதிருப்பதுதான் அறிவுடைமை. அறிவு அப்படின்னா என்ன, நானு இந்த பிறவாமை என்பதை பெற வேண்டும் அப்படிங்கறதா அறிவு. ஆனா அறிவில்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, விடுதலைக்குரிய பாதையை விட்டுட்டு மத்ததெல்லாம் கடைபிடிப்பாங்க. இந்த தர்ம அர்த்த காம, அறம் பொருள் இன்பம் அதுலயே மும்மரமா இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த ஜென்ம மிருத்து ஜரா வியாதிங்கிற பிறப்பு இறப்பு முதுமை நோய் அவங்கள பிடிச்சுக்கும். சோ அருவவாதிகளை பொறுத்த வரைக்கும் விடுதலைங்கிறது அருவமாயிருக்கும் பிரம்மத்தோட சேர்றதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அது விடுதலை ஆகாது. மறுபடியும் அவங்க பிறப்பெடுப்பாங்க. ஏன்னா அருவ நிலையில போய் அவங்கனால சந்தோஷமா இருக்க முடியாது, செயலற்று இருக்க முடியாது. என்னதான் முக்தி பெற்று விட்டாலும், அவங்க பிரம்மஜோதியை அடைந்தாலும் அங்க போய் ஒரு அணுவா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? மிகப்பெரிய ஜோதியில, ஏன்னா பகவானோட அங்கத்துணுக்கு நாமெல்லாம். அப்ப அங்க சர்வீஸே கிடையாது, செயலற்று இருக்க முடியாது, சேவைங்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த பௌதிக உலகில பாருங்க, யாராவது ஒருத்தருக்கு நாம சேவை செஞ்சுட்டே இருக்கோம். பெண்டாட்டி புருஷனுக்கு சேவை செய்யறா, புருஷனுக்கான குடும்பத்துக்கு சேவை செய்யறான், ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சேவை செய்யறாங்க, மாணவர்கள் ஆசிரியருக்கு சேவை செய்யறாங்க. இப்படி எல்லா உயிரினங்களும் யாரா ஒருத்தருக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கோம். யாருனாலே சும்மா இருக்க முடியாது. சேவை என்பது பொதுவான ஒன்று, நித்தியமான தர்மம் அது. ஆனா நாம எல்லாரும் யாருக்கு சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கோம்? இப்ப இந்த ஜட உலகுல நீங்க எல்லாருக்கும் சேவை செய்யறாங்க. யாராவது திருப்தி படுத்தி இருக்கீங்களா? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. இங்க நாங்க எங்க வீட்டுல
4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்கோம், எல்லாரையும் திருப்திப்படுத்தியிருக்கேன் நானு. எங்களுக்குள்ள எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது, நாங்க எல்லாம் திருப்தியா இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இங்க யாராவது இருந்தா சேலஞ்ச் பண்ணலாம். எந்த ஒரு மனப்பேதமும் கிடையாது எங்களுக்கெல்லாம். நாங்க சேவை செஞ்சோம், அவங்கள திருப்தி ஆயிட்டாங்க. என் கணவர் திருப்தி ஆயிட்டார், என் குழந்தைங்க திருப்தி ஆயிட்டாங்க, எங்க டீச்சர் திருப்தி ஆயிட்டாங்க, எங்க ஹெட் மிஸ்டர் திருப்தி ஆயிட்டாங்க, அரசியல்வாதி திருப்தி ஆயிட்டாரு. இப்படி எந்த லெவல்ல நீங்க போனாலும் எல்லாருமே இந்த உலகத்துல திருப்தியில தான் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா நம்மளோட உண்மையான சொரூபம் கிடையாது அது. இயற்கையான தன்மை கிடையாது. இயற்கையான தன்மை நம்மளோடது ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாச. பகவானுக்கு சேவை செய்வதுதான் நம்மளுக்கு உண்மையான விடுதலை. ஆனா நாம என்ன பண்றோம்? என் புலன்களுக்கு நான் சேவை செய்யறேன், என் குடும்பத்துக்கு நான் சேவை செய்யறேன், என்னோட உறவினர்களுக்கு சேவை செய்யறேன், என் நாட்டுக்கு சேவை செய்யறேன், என் மொழிக்கு சேவை செய்யறேன். இப்படி விரிவடைந்த சுயநலம். இப்படியே போய் போய் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். ஆனா விடுதலை அப்படின்பது நாம பகவானுக்கு சேவை செய்தால் தான் விடுதலை. ஏன்னா அதுதான் சுரூப நிலை, உண்மையான நிலை. அப்போ இதை மறந்து நமக்கு நாமே பலருக்கு நாம சேவை செய்யறாங்க. இப்ப அறியாமையில் இருக்கிறவங்க நிறைய பேர் சமூக சேவை செய்வாங்க. அவங்களுக்கு அன்னதானம் போடுறது, பஞ்சத்துல இது பண்றவங்களுக்கெல்லாம் துணி கொடுக்கறது, வெள்ளத்துல பண்றவங்களுக்கெல்லாம் நிவாரண நிதி வழங்குறது, மலைக்கு கொடை கொடுக்கறது, இந்த ரோட்ல பஸ் ஸ்டாண்டு நிழல் குடை தர்றது, மோர் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல நிறைய மருந்து கொடுக்கறது, புத்தகம் கொடுக்கறது, இதெல்லாம் வெளிப்புற உடம்புக்கே தவிர அவங்களை நிலையான நிலைக்கு கொண்டு போறது கிடையாது. இப்போ ஒருத்த ஆத்துல அடிச்சுட்டு போறான் அப்படின்னா அவன் துணிய புடிச்சுக்கிட்டு துணி கலண்டு வந்துடுது. அவங்க நான் பாரு அவனை காப்பாத்தி அந்த துணியை தூக்கிட்டு அவங்க அப்படி கத்துறான். அது உண்மையான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா உண்மையானவன் ஆத்துல அடிச்சுட்டு போறான், அவன் துணியை மட்டும்தான். அது போல இந்த மனித உடல் என்பது வெறும் துணிதான். அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா ரொம்ப முக்கியமானது. அப்ப ஆத்மாவை நிலையான அந்த ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த ஞானத்தை அளிக்க வேண்டும். ஆன்மீக ஞானத்தை, அந்த அறியாமையை அவர்களிடமிருந்து எடுக்க வேண்டும். ஒண்ணு அறியாமையை எடுக்கணும், இன்னும் ஞானத்தை புகுத்தணும். ஞானத்தை போய் உடனே புகுத்த முடியாது. ஏன்னா ஃபுல் ஆஃப் அந்த பானை ஃபுல்லா அறிவுங்கிற க்குள்ளேயே ஞானத்தை மிக்ஸ் பண்ணலாம்னா அது மிஸ்ர பக்தி ஆயிரும், கலப்படம். அது என்ன ஆகும்? இன்னும் குழம்பி போயிரும், இல்ல கெட்டு போயிரும். அதுதான் இப்ப நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அறிவை சேகரிச்சுக்கிறோம், இன்னொரு பக்கம் நடத்தையில் அதை மிஸ் பண்ணிடுறோம். அப்ப போட் அப்படியே கீழே கட்டி கல்லு போட்டு நங்கூரம் அப்படியே இருக்கும். அப்ப போட்டை துடுப்பு போட்டு நாம போயிட்டே இருக்கிற மாதிரி இருட்டுல நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். அறிவை சேகரிப்பதுங்கிறது ரெண்டு வழிகள்ல அதை நடைமுறையும் படுத்தணும். நம்மளோட குறிக்கோள் ஒன்றாக இருக்க வேண்டும். ஏகேக குருநந்தன. பல கிளைகளை கொண்ட புத்தியில நாம பலரையும் பேசி பல எண்ணங்களை போட்டு மனதில் குழப்பிட்டு இருந்தோம்னா அந்த புத்தி தெளிவடையாது. ஸோ இட் இஸ் நாட் கேதரிங் இன்ஃபர்மேஷன். இது ஒரு என்ன சொல்றது, லைப்ரரி கிடையாது, புத்தக லைப்ரரி. எனக்கு என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா ஒண்ணுமே தெரியாதவங்க கூட நல்லா பக்தி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு டிவோட்டி ஒருத்தர் கோயில்ல அவர் நிறைய சேவைகள் பண்ணுவார், எல்லா ஃபீல்டுலயும் இருப்பாரு. கிச்சன்ல பார்த்தா இருப்பாரு, கூட்டுறதுல பார்த்தா இருப்பாரு, எந்த இடத்துல போனாலும் அவரு ஏதாவது ஒண்ணு தொடச்சிட்டு இருப்பாரு, விக்கிரகங்கள் சேவை செய்வாரு, விக்கிரகங்கள் துணியெல்லாம் அயன் பண்றது எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா யார்கிட்டயும் பேச மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை பேசுவார், ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப பணிவா அத ஒண்ணுதான் சொல்லுவாரு. ஆனா யார பத்தியும் எதை கோல் சொல்றதும் கிடையாது, யார்கிட்ட இது செய்யுங்கன்னு சொல்றதும் கிடையாது. ஆனா அவர் எல்லா இடத்துலயும் இருப்பார், எல்லாம் செய்வார்.
ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, பல வருஷங்கள். சோ அவருக்கு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பகவத்கீதை, பாகவதம் படிக்கணும், இந்த மாதிரி அறிவை தெரிஞ்சுக்கணும், பகவான் எப்படி தோன்றுகிறார், எப்படி. ஏன்னா அவர் மனசுக்குள்ளேயே அவர் பகவான் இருக்கிறார், எல்லாமே தெரிய வைக்கிறார். அவர் அவ்வளோ பொலைட், அடக்கமான சுபாவம். ஆனா நாலேஜ் எல்லாம் சேகரிச்சுக்கல, நிறைய புத்தகங்களை படிக்கல, கேட்கறதுக்கும் அவருக்கு நேரம் இல்ல. ஆனா செயல் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், ஒரு தூய பக்தர் அப்படிங்கிறத. சோ நடத்தையில வேணும், இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு கூட்டம் கூடுது கோயில்ல, அவருக்கு அத்தனை புகழாரம் சூட்டுறாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு, பல வருடங்கள், 20 வருடம் ஆச்சு. அவர் யார்கிட்டயும் அதிகமா பேசுனது கிடையாது. எல்லார்கிட்டயும் ஹரே கிருஷ்ணா சொல்லுவாரு, எல்லா சேவையும் செய்வார். சேவை செய்யறதுக்குன்னு அவங்க என்னை இப்படி சொல்றாங்க, இவங்க என்னை அப்படி சொல்றாங்க, எந்த குறையும் சொன்னதில்லை. சோ அந்த தூய பக்தரை அப்படி புகழ்ந்தாங்க. இதுதான் உண்மையான பக்தி, செயல்ல காட்டுறது. நாம படிச்சுக்கிட்டு அறிவு சேகரிச்சு நிறைய பதில் சொல்றதோ இல்ல, நான் கிளாஸ் எடுக்கிறதுனால நான் பெரிய பக்தனோ கிடையாது. நான் என்னுடைய செயல்முறையில் எப்படி நடந்து கொள்கின்றேன் அப்படிங்கிறது தான் உண்மையான அணுகுமுறை, ஒரு பக்தருக்கு அடையாளம். சோ பகவான் இங்கே எப்பொழுதுமே கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கிறார். ஆகையால் விடுதலையை உண்மையாக விரும்பும் மனிதருக்கு கிருஷ்ண பக்தி இயக்கம் உயர்ந்த வெகுமதி அளிக்கிறது. அடுத்தது ஸ்லோகம் 36. பரே அவரே சயே பாவா குண வியக்திகரா தனு ந தேஷாம் வித்யதே க்ஷேமமீஷ வித்வம் சிதாஷிஷாம். இழிந்த வாழ்க்கை நிலையிலிருந்து हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी। பிரணாம்ஸ் மாதாஜி. இது ரொம்ப பெருசா இருக்கு. இது நேத்து நீங்க படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால விளக்கம் சொல்லிட்டீங்களா? சரிங்க. சரிங்க. இழிந்த வாழ்க்கை நிலையிலிருந்து வேறுபாடுடைய உயர்ந்த வாழ்வு நிலைகளை நாம் ஆசிகளாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஜட இயற்கை குணங்களின் பரஸ்பர மாற்றத்தினால் உண்டாகின்றன. உண்மையில் வாழ்வின் இது போன்ற உயர்வு தாழ்ச்சிகள் எல்லாம் நிரந்தரமானவை அன்று. ஏனெனில் இவைகள் எல்லாம் பரமபுருஷ பகவானால் ஒரு நாள் அளிக்கப்படும். சோ இந்த வாழ்க்கையில நாம உயர்வு தாழ்வு, ஏற்றம் இறக்கம், நல்லவன் கெட்டவன், இந்த மாதிரி இருமைகள்ல ஏன் அடைபட்டு கிடைக்கிறோம் என்றால், நம்மளுடைய பார்வை உயர்ந்ததாக கிடையாது, நம்மளுடைய எண்ணங்கள் பரந்த மனதோ உயர்ந்த எண்ணங்களோ கிடையாது. சோ இருமைகள்ல அகப்பட்டு உயர்ந்தது தாழ்ந்தது குள்ள, அதாவது இப்படி நிறைய இருமைகள்ல நாம துவந்தங்கள்ல ஆட்கொள்ளப்பட்டு நாம வேறுபாடுகள் பார்க்கிறோம். உண்மையிலேயே இது பூதுவா பூதுவா பிரளியதே அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அழிந்து அழிந்து உருமாறிக்கொண்டிருக்கிற உலகம். இப்ப போர் பாகிஸ்தான் இந்தியா போர் எப்ப வரும், வர்ற நிலையில அதை எல்லா நாடுகளும் சமாதானம் பண்ணி அடக்குனாங்க. ஆனா அந்த தீ இன்னும், அந்த புகை இருக்குது எல்லா நாடுகளுக்கு இடையில. அந்த புகையானது எப்போ நெருப்ப மாறுதுன்னு தெரியாது. அதனால நிரந்தரமற்ற உலகம். கோவிட் பீரியட்ல யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க அத்தனை கொத்து கொத்தா உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த நிரந்தரமற்ற உலகத்துல இந்த இருமைகள்ல நாம மூழ்கி அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நாம உயர்ந்த குறிக்கோளை நோக்கி நாம ஒரே கவனத்தோட இருக்கணும். அப்ப நம்ம பௌதிக வாழ்க்கையில் உயர்ந்த வடிவினை கொண்ட வாழ்க்கை ஆசி என்றும், இழிந்த வடிவினை பெற்றது சாபம்னு நினைக்கிறோம். அப்ப உயர்ந்த இழிந்த இதெல்லாம் ஜட உலக பல்வேறு விதமான குணங்களால பரஸ்பரம் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளும் காலம் வரைக்கும்தான் இருக்கும். நாம சொர்க்கத்தையோ அல்லது நல்ல அழகான உடலையோ நம்ம கர்மாக்கு தகுந்த மாதிரி கர்மனா தெய்வ நேத்திரேன நாம் பெறுகிறோம். சோ இதெல்லாம் புண்ணிய பலன்கள். அது போல பாவச் செயல்னால நம்மளுக்கு கல்வி அறிவின்மை, மக்கா இருக்கலாம், மந்தாக சூமந்த மதையோ, அகோரமான உடல், கருப்பா குள்ளமா, இப்படி வேறு வேறு வகையில நம்மளுக்கு வறுமை இருக்கும். சிலருக்கெல்லாம் திடீர்னு சாவு, ஆக்சிடென்ட், இது மாதிரி பல நிலைகள் வருது.
அப்ப இந்த நிலைகள் எல்லாமே சத்துவ ரஜோ தமோ குணங்களோட தொடர்புடைய இயற்கையின் விதியில கீழே நம்மளுக்கு கிடைக்குது. நாமளாம் அதை ஏற்படுத்திக்கிட்டது கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் பாடுபடுறோம் அதெல்லாம் நிலைமை மாறணும்ட்டு. நான் பாருங்க ரொம்ப ஏழையா இருக்கேன், நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட் டியூட்டி எல்லாம் பண்ணுனா பணக்காரன் ஆயிரேன்னு நிறைய பேர் பிளான் போடுறாங்க. அப்பவும் அவனுக்கு ஓட்டப்பானை மாதிரி ஒழுகி போகுது, சொத்து சேராது. என்னதான் கடினமா உழைச்சாலும் சொத்து சேராது. ஏன்னா அவன் முன்வினைத்த வினையின் பயனால இதை அனுபவிக்கிறான். நீங்க என்னதான் போட்டு அடைச்சாலும் ஒரு ஓட்டை அடைச்சா இன்னொரு ஓட்டை இதாயிக்கும், அந்த ஓட்டை அடைச்சா இன்னொரு பக்கம் ஓட்டையாயி அங்க புடுங்கிட்டு போகும். இது இயற்கையா நாம பாக்குறது எல்லா குடும்பங்கள்லயும். சிலருக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ஆனா பரம்பரை சொத்து இருக்கும், காலை ஆட்டிட்டு அவன் உட்காந்தே சாப்பிடலாம், அனுபவிக்கலாம். சிலருக்கெல்லாம் என்னதான் பாடுபட்டாலும் ஒன்னும் தேராது. இதுக்கு காரணம் ஜட இயற்கையோட விதி. அவங்க முன் செய்த வினை இப்பொழுது அவனை துரத்துகிறது. தீதும் நன்றும் பிறன் தரவாரா. இப்ப நாம விதைக்கிறத இனி அனுபவிப்போம். அது கொஞ்சம் பழுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சோ இந்த புறத்தோற்றம் முழுதும் அழிபுறும் போது இத்தன்மைகள் எல்லாம் செயல்படாத முடிவுக்கு வந்துரும். அதனாலதான் ஆபிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமுபேத்தியத்து கௌந்தேய புனர் ஜென்ம நாவித்தியதே அப்படின்னு பகவான் அறநெறியிலோ உயர்ந்த வேள்விகளிலோ அல்லது புலன் தரும் செயல்களாலோ நாம் சொர்க்கத்தை அடைந்தாலும் இறுதி காலத்தில் சொர்க்கம் அதனை சார்ந்த வாழ்க்கையும் அளிக்கப்படும். புனர்ஜென்மனா வித்தியதே. சோ எங்க மேல உலகத்துல போனாலும் நம்ம புண்ணியங்கள் அழிந்தவுடன் மறுபடியும் கீழே தான் விழுகணும். எப்படி நம்ம பாக்கெட்ல பணம் வச்சிருக்கும் போது 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கலாம், அந்த பணம் தீர்ந்த உடனே அந்த ஹோட்டல்ல இருந்து பில்லு கட்ட முடியலன்னா வெளியில ஓடி வந்துடணும். இல்லைன்னா அவன் பிடிச்சி கழுத்தை தள்ளி விட்டுருவான். அது போலதான் நீங்க மேல் உலகத்துல சொர்க்கலோகத்துக்கு போலான்னு நிறைய புண்ணியம் செய்தாலும் அந்த புண்ணியத்துக்கு தகுந்த காலத்துக்கு தான் அங்க இருக்க முடியும், மறுபடியும் இங்க பிறக்கணும். சோ இது போன்ற நல்லாசிகளும் நம்மை ஆட்டுவிப்போரானால் ஒரு நாள் அழிக்கப்படும். சொர்க்கலோகத்துக்கு போனா கூட அந்த நல்ல ஆசி கூட நம்மளுக்கு அழிஞ்சு போயிடும். அப்ப நம்ம பாதுகாத்துக்க முடியாது. இப்ப வேற உலகில இருந்தாலும் இதேதான். இப்ப மறுபடியும் அழிவின் போது நாம மகாவிஷ்ணுவோட உடல்ல போய் அவ்யக்த நிலையில, அதாவது உருவமற்ற நிலையில உணர்வற்று நாம அவர் உடல்ல இருப்போம். மறுபடியும் படைக்கப்படும் போது மறுபடியும் உடல் பெற்று மறுபடியும் அதை தொடங்குவோம். நம்மள எப்போ எந்த இடத்துல எப்படி பகவான் வெளியிடுவாரோ அப்படி அந்த உடல் எடுத்து நம்ம வருவோம். அப்புறம் மறுபடியும் பிரம்மா படைக்கப்படுவார். அப்ப படைக்கும் போது பிரஜாபதிகள் வருவாங்க. பிரஜாபதிகள் மக்கள் தொகையை அதிகம் பண்ணுவாங்க. அதுல நாம ஒவ்வொருத்தரா வருவோம். சோ எந்த இடத்துல பிறக்கணும், எந்த பேரண்ட்ஸ்க்கு பிறக்கணும், சோ எத்தனை குழந்தைகள் இருக்கும், எத்தனை உறவினர்கள், எப்படி அப்படிங்கறதெல்லாம் நாம நிர்ணயிக்க முடியாது. நம்ம செய்த செயலுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் தேவர்கள் ஏற்கனவே நம்மளுக்கு நிர்ணயிச்சு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து நாம செயல்பட தொடங்குவோம். அதனால சொர்க்க நிலை எய்தியதாக நாம் திருப்தி அடையக்கூடாது. அப்ப ஆன்மீக உலகை அடையறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் உயர்ந்த குறிக்கோள். அதனால உயர்ந்தவை தாழ்ந்தவை அப்படின்னு சொல்லி மனதை இந்த ஜட உலகத்துல அலைப்பாய விடக்கூடாது. சோ பக்தி தொண்டு புரிவதுதான் உண்மையான ஆனந்தமும் அறிவும் கொடுக்கக்கூடியது. இப்ப இந்த ஒழுங்குபட்ட மனித சமுதாயம் தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு நாளையும் நம்மளுக்கு வேதங்கள் ஆரம்ப நிலையில அறிவுறுத்துது. ஏன்னா வாழ்க்கையில நம்ம சமயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. சமயமற்ற மனிதன் விலங்கு சமுதாயம், சமயமற்ற மனித சமுதாயமானது விலங்கின் சமுதாயம். அப்ப இந்த பொருளாதார வளம், அடுத்து வர பொருளாதார வளமும் புலனுகர்ச்சியும் சமய அறநெறிகள் சார்ந்தவையாக இருக்கணும். ஏன்னா சமயத்தின் பிரகாரம்தான் பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிட்டு நான் திருடி என்னோட பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. சோ சமயத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா சமயத்திலும் சொல்லியிருக்கு, நீ உண்மை பேசணும், நீதியா இருக்கணும், நியாயமா இருக்கணும். அப்ப அந்த பொருளாதார வளர்ச்சி அது மாதிரிதான் இருக்கணும்.
புலனுகர்ச்சியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மனைவி தான் கட்டிக்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் 100 பேரை அப்படின்னு சொல்லி 100 பேரை நீ அனுபவிக்க முற்படக்கூடாது. அது திருமணம் இல்லாம. அப்படி இப்படி எல்லா நெறிகளையும் நாம் பின்பற்ற வேண்டும், சமய அற நெறிகளை. அப்ப அப்படி பண்ணும்போது இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணி இதெல்லாம் சரிப்படுத்தப்பட்டு நம்மளுக்கு விடுதலை அப்படிங்கிறது கடைசியில உறுதியாகுது. ஆனா அதுக்காக நாம விழிப்புணர்வு வேணும். சும்மா இந்த 3லயும் ஈடுபட்டுட்டு விடுதலைங்கிறதுக்கு நாம ஒரு 50 வயதுக்கு மேல வானப்பிரஸ்த வாழ்வு எடுக்கலைன்னா அதுவும் கிடையாது. விழிப்புணர்வு இல்லாதவங்களுக்கு, விடுதலை பற்றிய எந்த ஒரு உணர்வும் இல்லாதவங்களுக்கு அது கொடுக்கப்படவும் மாட்டாது. ஏன்னா இந்த சமயத்தை பற்றியும் இந்த கலியுக மக்களுக்கு விடுதலை பற்றியும் கேள்வியே கிடையாது. தர்மங்கிறது விட்டுறாங்க, அர்த்த காம ரெண்டுல தான் முக்கியமா ஈடுபடுறாங்க. அப்போ இந்த போதுமான பொருளாதார வளம் உலகில் யாங்கினும் இருந்தும் மனித சமுதாயத்தின் செயல்கள் அனைத்தும் மிருகத்தனமாக இருக்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே பொருளாதார வளம் ஏறக்குறைய இருக்க இடமும் உணவும் உடையும் இருக்கு. ஆனா மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான ஆசை, பேராசை. எவ்வளவு இருக்கோ அதெல்லாம் பத்தாதுங்க, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு. பகவானின் பொருளாதார வளம் மற்றும் புலனுகர்ச்சிக்கான ஆசைகள் எல்லாம் ஊழியின் இறுதி காலத்தில் முடிவுக்கு வந்துவிடும். எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் ஒரு பூமியை கொஞ்சம் லேசா ஆட்டம் போட்டுதுன்னா போதும், அவனோட மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் இடிஞ்சு உள்ள போயிரும். எங்க பாரு நிலநடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய புவியியல் ஆராய்ச்சியல் மையங்கள்லாம் சொல்லுது. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் இறுதி முடிவு கிடையாது. ஏன்னா பூமியில அவ்வளவு துளைகள் ஏற்படுத்துறாங்க, பூமி தாயை ரொம்ப நோகடிக்கிறாங்க. ஏன்னா அடுக்கடுக்கான பாறைகள், அதன் மூலமாக தான் இந்த பூமி உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பாறைகளுக்கு கீழே குழம்பு வடிவத்துல, திரவ வடிவத்துல போயிட்டே இருக்கும். அதுக்கு மேல நாம இருக்கிறது ஒரு மணல் தளம் அப்படிங்கிற ஒரு மண்மேடு, அந்த மாதிரி இருக்கிறோம். இப்போ அதுலதான் நாம எல்லாம் வீடு கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த அடிக்கடி பூமி துளை போடும்போது அந்த பாறையோட அடுக்குகள் சமதளமா ஒவ்வொரு அடுக்கு அப்படியே எல்லா பக்கம் பரவி இருக்கு. ஆனா அந்த அடுக்குகள் குலைக்கப்படும் போது நிறைய இடத்துல போர்வெல் போட்டுட்டே இருக்காங்க இல்லையா, அப்ப அந்த அடுக்குகள் ஸ்ட்ராங்கா இருக்காது. எல்லா பக்கம் துளை போடும்போது அதை ஆட்டம் காணும் போதுதான் அங்க நிலநடுக்கம் வருது. இப்ப நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ரோட்ல பெரிய பள்ளம், தார் ரோடு, அதுக்குள்ள லாரி ஏதாவது போச்சுன்னா டபக்குன்னு உள்ள போயிடும். சென்னையில எல்லாம் நீங்க அடிக்கடி டிவியில போடுறத பாத்திருக்கீங்க, மழையெல்லாம் நல்லா வரும். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல பெரும் பள்ளம், அந்த பள்ளத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 2 ஆள் 3 ஆள் உள்ள குதிச்சா கூட அவ்வளவு மூட முடியாது, அந்த அளவுக்கு கீழே ஆழமான பள்ளம், 25-20 அடி பள்ளம் எல்லாம் இருக்கும். ஏன் அப்படி வருது அப்படின்னா, ஏன்னா அங்கெல்லாம் நிறைய பில்லர் எல்லாம் போட்டு 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 கட்டடங்கள் எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டி நீர்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு பல குளறுபடிகள், இயற்கை எண்ணெயை ரொம்ப சீரழிக்கிறாங்க. மரங்கள் எல்லாம் வேர் எடுக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மரங்களோட வேர்கள் அந்த மண்ணெல்லாம் அணைச்சு அது ஒரு மண் சரிவு ஏற்படாம பாதுகாக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் மரங்களை அழிச்சிடுறாங்க. சோ அந்த மண் சரிவுகள் ஏற்படுது. இப்படி இயற்கைக்கு விரோதமான செயல்களை செய்யும் போது எல்லா பக்கங்களும் அதனுடைய பாதிப்புகள் நம்ம உணர்றோம். சோ இப்படி இந்த கலியுகத்துல அதெல்லாம் பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களையும் அழிப்பதே தொழிலாக நிறைய கலியுகத்துல நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ அசுரர்கள், அசுர குணம் கொண்டவர்கள். அப்போ நமது பௌதிக செயல்கள் எல்லாம் குழந்தையின் விளையாட்டு என்று நாம் அறிய வேண்டும். கடற்கரையில தந்தை பார்த்து கொண்டிருக்க குழந்தைகள் எல்லாம் மணல் வீடு கட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வீடுகளை எல்லாம் அவங்களே அழிச்சிட்டு வந்துருவாங்க. சோ இது போன்ற குழந்தை விளையாட்டுக்கான பொருளாதார வளம், புலனுகர்ச்சி இதுல எல்லாம் அதிக ஈடுபாடு மனிதர்கள் கொண்டு பகவான் சில நேரங்கள்ல அவர்கள் கட்டியவற்றை அழிப்பதன் மூலம் தனி கருணை புரிகிறார். ஏன்னா நம்மளாம் இதுதான் உலகம்னு நினைச்சிட்டு இருப்போம், உண்மையான உலகம்னு. அப்ப பகவான் என்ன பண்ணாருன்னா,
ஒரு புன்னகை, ஒரு கண் பார்வையின் மூலமே மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேது நாராயண கவுந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. அவன் தன் கண் பார்வையாலேயே படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் செய்யறாரு. அவர் எந்திரிச்சு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் சும்மா இப்படி அசைஞ்சா போறோம், இந்த உலகத்துல எல்லாமே நிலை குலைஞ்சு போயிரும். அந்த மாதிரி நிறைய பேரு ரொம்ப ஆணவத்தால அக்கிரமம் பண்ணும்போது என்ன ஆகுது, இப்ப சைனால பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டிட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமா வீடு பேரு அப்படிங்கறத பத்தி யோசிக்காம, சமயம் அறநெறி இல்லாத இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அதர்மம் ஓங்கும் போது அங்க ஒரு புயலை லைட்டா ஒரு புயலை விடுவார். ஆனா அது ஸ்ட்ராங்கான புயல். நம்மளுக்கு மனிதர்கள்லாம் எறும்பு மாதிரி இல்ல. நம்மளுக்கு எப்படி எறும்பு ஒரு குட்டி இருக்கு கால்ல எப்படி நசுக்கிட்டு போயிடுவோம், அது மாதிரி பகவானுக்கு எறும்பை விட நம்மலாம் ரொம்ப அனிமாக்கள், ரொம்ப அணுவிலும் அணு. அப்ப ரொம்ப ஆட்டம் கட்டும் போது பகவான் லைட் அப்படி அசைப்பார். உடனே அங்க ஒரு பெரிய பூகம்பம், பெரிய புயல் வரும், எல்லாம் சீர்குலைஞ்சு போயிரும். அந்த மாதிரி நிறைய பேரு கண்ணால பார்த்திருக்கோம். இப்போ இந்த புயல் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் இப்படி வந்தது கிடையாது. ஆனா அமெரிக்க பக்கம்லாம் பாத்தீங்கன்னா புயல் அப்படின்னா பெரும் புயலா இருக்கும். பெரிய பெரிய மரங்கள் கூட அப்படியே தூக்கிட்டு போகும், அந்த அளவு புயல். ஏன்னா அங்க மாமிச கூடங்கள், மது, இந்த மாதிரி அதர்மங்கள் நிறைய இருக்காங்க. அப்ப சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இதெல்லாம் வெள்ளம் வர்றது அப்படின்னா நம்ம எல்லாம் வெள்ளம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளவு பெருசா பார்த்தது கிடையாது. அங்கெல்லாம் சைனாலாம் வந்த வெள்ளத்தை பார்க்கணும், ஒரு பெரும் நகரத்தையும் மூழ்கடிச்சது அந்த அளவுக்கு. அப்ப இங்க பகவான் சொல்றாரு, யஸ்யாகம் அனுகிரகாமி ஹரிஷேதத்த தனம் சனைக அப்படின்னு. யுதிஷ்ட மகாராஜிடம் பகவான் சொல்றார், ஒரு பக்தனிடம் தனிக்கருணை காட்டும் போது அவனிடம் உள்ள செல்வ வளங்களை எடுத்துக்கொள்கிறேன். பொதுவாக வைணவர்கள் பார்த்தாங்கன்னா பொருள் பலம் இல்லாம இருப்பாங்க, ஏழைகள் நிறைய பேரு. ஆனா பக்தியில நல்லா முன்னேறி இருப்பாங்க. அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. பொருளை ஈட்டி நாம் அதுல அனுபவிக்கணும், சுகம் தேடணுங்கிற முயற்சியும் அவங்க செய்யவும் மாட்டாங்க. தஸ்யாகம் அனுகிரகாமி அப்படின்னா யாருக்கு அனுகிரகம் செய்யறேன்னு நினைக்கிறனோ அவங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை நான் பறித்து கொள்கிறேன். அதே பகவான் தான் சொல்றாரு, அனன்ய சிந்தையந்தோ மாம் ஏஜனாம் பரிபாஷதே அப்படின்னு. யார் ஒருவர் தூய பக்தி எனக்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு நான் எல்லாவற்றையும் கொடுத்து இருப்பவற்றையும் நான் பரிபாலிக்கிறேன்கிறார். அப்ப பகவானை நாம புரிஞ்சுக்கவே முடியாது. என்னடா குழப்புறாரு, ஒரு பக்கம் எடுத்துடுறேங்கிறாரு, இன்னொரு பக்கம் கொடுக்குறேங்கிறாரு. இதெல்லாம் நாம சூட்சுமமாக, அதாவது தெராசுல ஒரே இதை வச்சு எடை போடுறோமா கிடையாது, பல பொருட்களை வச்சு எடை போடுறோம். அதனோட தன்மை மதிப்பெல்லாம் வேற வேற வகையில இருக்கும். இப்ப தங்கத்தை நீங்க கொண்டு போய் வச்சு கிலோ கணக்குல எடை போட முடியாது, கிராம் கணக்குல தான் எடை போட முடியும், ஏன்னா அது மதிப்பு அதிகம். அது போல பக்தர்கள்ல சிறந்த பக்தர்கள், உத்தம பக்தர்கள், மத்தியம பக்தர்கள், பிராகிருத பக்தர்கள், யாருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பகவான் கொடுப்பாருன்னு தெரியாது. இப்ப டாக்டர்கிட்ட போனா எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரா? டாக்டர் ஒருத்தர் கொடுத்த மருந்தை இன்னொருத்தர் கொடுக்க மாட்டார். அவங்க உடம்பு எப்படி இருக்கோ அந்த மருந்தை தான் கொடுப்பார், சிபாரிசு பண்ணுவார். அது போல இங்க வேற வேற பக்தர்கள், வேற வேற மனோபாவம், வேற வேற ஜென்மங்கள், வேற வேற பாவங்கள், வேற வேற புண்ணியங்கள், இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் கைரேகை எடுத்துக்கிட்டா அதே மாதிரி இருக்கிறது இல்ல. எல்லாருக்கும் வேற வேற கைரேகை, அதே போல வேற வேற எண்ணங்கள், வேற வேற பதிவுகள், பாவங்கள், புண்ணியங்கள். அதற்கு ஏற்ப பகவான் அனுகிரகம் பண்றாரு. அப்ப ஒருத்தர்கிட்ட எல்லாம் பிடிக்கிறாரு, இன்னொருத்தருக்கு நிறைய கொடுக்குறாரு. அந்த நிறைய கொடுக்கிறவர் அதை பகவானின் சொத்தாக நினைச்சு அதை பகவானோட கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்துறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றார், நல்ல அறிவு இருக்கு ஆனா செல்வம் இல்ல, அதுக்கெல்லாம் அவர் கவலைப்படுறது இல்ல, அந்த அறிவை பகவானோட சேவையில உபயோகப்படுத்துறாங்க. பிராமணர்கள் நீங்க பாத்தீங்கன்னா வேதங்கள் படிக்கும் பிராமணர்கள், வைஷ்ணவர்கள், அவங்க எல்லாம் எல்லாருக்கும் சொல்லி தர்றது, இந்த உலகத்துல எப்படி விழிப்புணர்வை கொண்டு வரலான்னு அவங்க சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட சொத்து இருக்காது. ஆனா இத யாருக்குமே சொத்து அப்படின்னா இந்த பௌதிகமா தான் பாக்குறாங்க. சொத்து அப்படின்னா நிறைய பெரிய பெரிய வீடு இருக்கணும், சொத்து இருக்கணும், பௌதிகமான சொத்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் உண்மையில கோடீஸ்வரர்கள் கிடையாது. யாருக்கு பகவானை பற்றிய முழு அறிவிருக்கின்றதோ, பக்தியில ஈடுபட்டிருக்கிறார்களோ அவங்கதான் உண்மையான கோடீஸ்வரர்கள்.
யாரெல்லாம் பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவங்கதான் கோடீஸ்வரர்கள். சோ பகவான் வந்து அவரிடம் தன் தனி கருணையை அவர் பொருளாதார வளங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் சிலருக்கு காண்பிக்கிறார், சிலருக்கு கொடுக்கறதன் மூலமா காண்பிக்கிறார். சோ அவங்கவங்க குணத்திற்கு தகுந்த மாதிரி யாரை வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பொருள் வளம் தேடி வரும். யார் கர்வம் கொள்கிறார்களோ இது என்னோடது அப்படின்னு, அப்ப பகவானை மறக்கிறாங்களோ அவங்களுக்கு எடுத்துடுறாரு. ஆனா யார் அனுபவிக்கணும் விரும்புறாங்களோ அவங்களுக்கு ரெண்டுமே செய்யப்பட்டார். நீ மாயா கிட்ட போய்க்கோ, நீ வந்து என்னோட எல்லைக்குள்ளேயே வராத, நீ அனுபவி ராஜா அப்படின்னு சொல்லி மாயோட கண்ட்ரோல்ல கொடுத்துடுறாரு. அவர் அண்டர்டேக் பண்றது இல்ல. அவருக்குள்ள இருக்கிற பக்தர்களுக்கு அவர் வேற வேற ட்ரீட்மெண்ட் தர்றாரு. அவருடைய எல்லைக்குள்ள இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாருமே பக்தர்கள் தான். யாரு அவர் கோட்டுக்குள்ள வந்துட்டாங்களோ, ஆனா எல்லா பக்தர்கள் ஒரே மாதிரி இல்ல, அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட். சோ சிலர் எல்லாம் நிறைய களைச்சு போய் அப்புறம் ஆர்த்தோ அத்தாத்தி ஜிக்ஞாசு ஞானீச்ச பரந்தப அப்படின்னு யாரு களைத்து போய் பொருள் தேடுறதுல களைச்சு போய் வர்றாங்களோ அவங்க பக்தர்களா முடிவா வந்து பகவானோட தாமரை பாதங்கள்ல அடைக்கலம் போகுறாங்க. இதுதான் ஈசவித்வம் சிதாசிதாம் சிதாசிஷாம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே அவனின் செல்வங்களை அளித்து ஆன்மீக உணர்வில் அவனை வளமிக்கவனாக மாற்றுகிறார். சோ அது ஒரு பெரிய நன்மை தானே அவனுக்கு. சோ இப்படி சில நேரங்கள்ல உலகதாய மனிதர்கள் என்ன பண்றாங்க, தங்கள் மரியாதையினை தெரிவித்து நம்ம சில பிரபுபாதர்கிட்ட ஆசையை வேண்டுறாங்க. அதாவது மேன்மேலும் பொருள் வளம் பெறுவதற்கு பெரிய பெரிய தவசிகள் எல்லாம் போய் நாம என்ன கேட்கணும், பகவானை பற்றிய நாம ரூப குணம் லீலைகளை பற்றி கேட்கறத விட்டுட்டு பொருள் வளம் கேட்கறாங்க. இப்ப இந்த பௌதிக செயல்கள் கிடைக்காமல் போகும்போது அவர்கள் பக்தர்களுக்கு வந்தனம் தெரிவிப்பதில் ஆர்வம் காட்டுறது கிடையாது. ரொம்ப பேத்தட்டிக். ஏன்னா பக்தி அப்படின்னா நினைச்ச உடனே கிடைக்கிறது தான் பக்தின்னு நினைக்கிறாங்க. நான் போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும் கேட்டேன், ஆனா இந்த சாமி கொடுக்கல, அதனால இந்த சாமி மேல எனக்கு பக்தியே வரல. சோ எனக்கு வந்து இந்த இடம் வாங்கணும்னு கேட்டேன், எனக்கு வந்து சாங்ஷன் பண்ணல, அதனால எனக்கு இந்த சாமி மேல பக்தி இல்ல அப்படின்னு நிறைய பேரு இந்த மாதிரி பக்தி வளர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க எப்பொழுதும் எண்ணம் பொருள் சேர்ப்பதிலேயே இருக்குது. பக்தர்களுக்கோ அல்லது பகவானுக்கோ வந்தனம் செய்வதும் பிரசங்கிகளுக்கு சிறிது பொருள் தானமாக தருவதும் தனக்குள் அதன் பலனாக அதிக பொருள் வர வேண்டும் என்பதற்குத்தான் நிறைய பேர் தானம் பண்ணுவாங்க. எதுக்குன்னு கேட்டா, இப்ப நான் 2 ரூபாய் கொடுத்தா அது வட்டியோட பகவான் எனக்கு புண்ணியமா 20 ரூபாயா திருப்பி கொடுப்பாரு. சோ இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் அறிவில்லாதப்போ, அதாவது ஆன்மீக அறிவில்லாதப்போ நம்ம கூட அது அந்த மாதிரி இருந்திருக்கிறோம், நானும் இருந்திருக்கேன். ஆனால் ஒருவன் தனது பக்தி தொண்டில் முழு ஈடுபாடுடையவனாக இருக்கும் பொழுது அவன் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அவன் வைத்திருக்கும் செல்வத்தையும் துறந்து முற்றிலும் தன்னை சரணடைய செய்கிறார். ஏனென்றால் பகவான் பொருளம் பெறுமாறு ஒரு பக்தனை ஆசீர்வதிப்பதில்லை. பகவான் வந்து பக்தியை சீக்கிரம் தரமாட்டார், முக்திய கூட கொடுத்துருவார். கர்ம காண்டிகளுக்கு பொருளை கொடுத்துருவார். முத்தி சித்தி புத்தி காமி சித்தியும் கொடுப்பார், ஆனா பக்தி அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாரு. அகம் பக்த பராதீனோ, நான் பக்தனுக்கு அடிமைங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் பக்தர்களுக்கு அதாவது அந்த தூய பக்தி ரொம்ப ரொம்ப அரிது. இதை பெறுவது, தூய பக்தி தொண்டை பெறுவது ரொம்ப அரிது. பொருள் வேணுமா இந்தா புத்தி காமி, முக்தி வேண்டுமா இந்தா முக்தி காமி, சித்தி வேண்டுமா இந்தா சித்தி காமி அப்படின்னு சொல்லி சித்தர்களுக்கு சித்தி எண்வகை சித்திகள் அஷ்ட சித்திகளை வழங்கிடுறாரு. முக்தி வேணுமா, முக்தி கொடுக்கறவங்களுக்கு இந்தா எடுத்துக்கோ, புடிச்சுக்கோ. யாராவது பொருள் கேக்குறாங்களா, இந்தாப்பா சீக்கிரம் எடுத்துக்கோ. ஆனா பக்தி கேட்டாங்கன்னா பக்தி தேவி அவ்வளவு சீக்கிரம் யார் வீட்டுக்குள்ளேயும் வரமாட்டாங்க. கடுமையான தவம் இருக்கணும், அதுக்கு பல புண்ணியங்கள் சேர்த்திருக்கணும். நாமெல்லாம் இப்ப பக்தி தொண்டுக்கு வந்திருக்கிறோம்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள்.
ஆனா இதை விட்டு போகணும்னு நினைச்சா அது ரொம்ப துரதிர்ஷ்டம். சோ வைணவ அடியார்கள் அனைவரும் வறியவர்களாக இருப்பதுதான் ஆஹ் பொதுமக்கள் வந்து விஷ்ணுவை வழிபடுறதுக்கு வர்றது கிடையாது. பொருள் வளம் வேண்டி வழிபடுவதற்குரிய சிறந்த கடவுள் சிவபெருமான்னு நினைக்கிறாங்க. சிவபெருமான் துர்க்கையின் கணவர், இப்பிரபஞ்சத்தின் முதலாளியும் ஆவார். சிவபெருமான் அருளினால் அவர் பக்தன் துர்க்கையின் அருளுக்கு பாத்திரமாகிறான். உதாரணமா ராவணனை எடுத்துட்டானா சிவபெருமானோட பக்தன். அப்ப துர்க்கையோட அருளை பெற்று ராஜ்யம் முழுசுமா அந்த பொன்னாலான மாளிகை கட்டுறான். இப்போது பிரேசில் நாட்டுல வந்து ஏராளமான தங்கம் இருக்குது. புராணங்கள்ல உள்ள சரித்திர குறிப்புகளை வைத்து ஆராயும் போது ராவணனோட ராஜ்யமா இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ அந்த ராஜ்யமும் பகவான் ராமச்சந்திரனால் மூர்த்தியினால அழிக்கப்பட்டதே. இதெல்லாம் பார்க்கும்போது ஈச வித்வம் சிதாசிசாம் அப்படிங்கிற சொல் நாம புரிஞ்சுக்க முடியுது. அதாவது பகவான் எப்பொழுதும் தனது பக்தர்கள் பொருள்பலம் பெற வேண்டும் என ஆசீர்வதிக்க மாட்டார். ஏனென்றால் அதனால அவங்களுக்கு வந்து பிறப்பு இறப்பு மூப்பு அப்படிங்கிற அந்த 4 சங்கிலி தொடர் அதுல சிக்கிக்கிறாங்க. அந்த வலையில அவங்க சிக்கிக்கிறாங்க. இப்ப பொருளாதார செல்வங்களாலேயே ராவணன் புலனுகர்ச்சியில் வெறி கொண்டவனாக மாறினான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆஹ் ஒரு நெருப்புக்குள்ள எண்ணெய் ஊத்துற மாதிரி. எவ்வளவுதான் செல்வ பலம் இருந்தாலும் அவனுக்கு ஆசை அடங்காது. இப்ப டாடா பிர்லா நீங்க எல்லாம் பாக்குறீங்க, இன்னும் அதிகமான செல்வத்தை தேடிட்டே இருக்கிறாங்க. கோடி கிடைச்சாக்கா அதை பல கோடி ஆக்குறது எப்படி, 100 கோடி இருந்தா அதை 1000 கோடி ஆக்குறது எப்படி, 1000 கோடி இருந்தா 10,000 கோடி ஆக்குறது, உலகின் முதல் பணக்காரரா ஆகணும் அப்படிங்கிற வெறி பிடிச்சு அலையிறாங்க. யாருமே பக்தி தொண்டுக்கு வர்றது கிடையாது. பக்தர்களா வேஷம் வேணா போடலாம். பெரிய பெரிய அரண்மனையில வந்து பெரிய பெரிய சிலைகளை எல்லாம் வச்சு அதுக்கு ஆராதனை பண்ணுவான்னு நடிக்கலாம். அதெல்லாம் வெளிப்புறம். ஆனா சொத்துக்களை எல்லாம் நீங்க கொடுத்துருங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு உசுறு அந்த சொத்துக்கள் மேல. அவங்களுக்கு வந்து பக்திங்கிறது வெளிப்புறமா பக்தர்கள் மாதிரி நடிக்கலாம், ஆனா பக்தர்கள் கிடையாது. ஏன்னா பக்தர் அப்படின்னா எதையும் எப்பொழுதும் தியாகம் செய்ய தயாரா இருக்கணும். அவங்களுக்கு அதெல்லாம் முடியவே முடியாது. கார் இல்லாம போக முடியாது. ஒரு நாளைக்கு நீங்க கோயிலுக்கு நடந்து வாங்கன்னா ஐயோ என்னால முடியலம்பாங்க. ஏன்னா அவங்க அப்படியே பழகிட்டாங்க, எதையும் இழக்க தயாராக இல்லை. ஆனா பக்திக்குள்ள வந்துட்டா பொருளாதார வளங்களை இழக்க வேண்டும். ஒரு பக்தன் வந்து அதுக்கு தயாரா இருப்பான். எதுவுமே என்னோடது கிடையாது, அது நிரந்தரம் கிடையாது, அதனால என்னை விட்டு போனாலும் சரி இருந்தாலும் சரி அதோட பக்தன் வந்து என்ன பக்தி பண்ணிட்டே இருப்பான். அது இருந்தாலும் இல்லாட்டி அவனுக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. இருமைகள்ல அவன் இருக்கிறது இல்ல. அப்போ பகவான் ராமச்சந்திரமூர்த்தியின் மனைவி அதிர்ஷ்ட தேவையுமான சீதா பிராட்டியை கூட சிறை எடுத்தான். ஏனென்றால் அதன் மூலம் பகவானின் இன்ப சக்தியினை அனுபவித்து மகிழலாம் என்றும் எண்ணினான். ராவணனின் இந்த செயலால் அவன் வித்வம்சித அதாவது அழிக்கப்பட்டான். தற்போது மனித சமுதாயம் பொருளாதார வளர்ச்சியிலும் புலனுகர்ச்சியிலுமே அதிக நாட்டம் உடையதாக இருக்கிறது. அதனால் அது அழிவின் பாதையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிட்டு பல பல ஃபேக்டரிஸ் எல்லாம் தொடங்கி இயந்திரமயமாக்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு ஒரு கோவிட் பீரியட்ல என்னாச்சுன்னா அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லா பக்கமுமே இயந்திரங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டது. ஆனா யாராவது இந்த காய்கறி கடையை மூட முடியுமா, இல்ல மளிகை கடையை மூட முடியுமா, உணவு உற்பத்தியை நிறுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா மனிதனுக்கு அது அத்தியாவசியம். சோ அனாவசியங்கள் நிறைய அந்த உலகத்துல தோன்றிக்கொண்டே இருக்குது. ஆனா அத்தியாவசியங்களை என்னைக்குமே நிறுத்த முடியாது. சோ அத்தியாவசியத்துடன் அந்த கடைசியில அந்த வீடு பேரு அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. கடைசியில வீடு பேரு அடைந்தே ஆகணும். எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் அதை நீங்க வந்தே ஆகணும், அந்த படியை மிதிச்சே ஆகணும். பல பல பிறவிகள், மில்லியன் பிறவிக்கு அப்புறமாவது நீங்க முக்தி அப்புறம் பகவானுடைய லோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒருவன் வரலைன்னா இந்த ஜட உலகல்ல திரும்ப திரும்ப சுத்திட்டே இருக்கணும். சோ எப்படி எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும் மில்லியன் பிறவி எடுத்தாலும் வர வேண்டியதை அது இந்த பிறவிலே அடைஞ்சிடலாம். ஏன்னா இது துக்காலயம், இதுல இருந்துட்டு கஷ்டப்படுறங்கிறது விதி. இங்க வந்தா கஷ்டப்படணுங்கிற விதி இருக்கு. எல்லாருமே கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டம் வேண்டாம் இன்பம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரே ஒரு பாதை தான் இருக்கு, அதுதான் பக்தி பாதை. சோ இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள்
சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம்.